எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா தம்பிகளா? சாப்பிட்டீங்களா? எங்க இதுக்கு காலேஜ் போனீங்களா இல்ல ஊர் சுத்த போனீங்களா தம்பிகளா? நீ ஆரம்பில்ல காயத்ரி ஏதோ சொல்லணும்ன்றால. காயத்ரி ஏதோ சொல்லணும்ன்றால. என்னதுமா? அன்னைக்கு அந்த பிரியாண ஒரு புள்ள பேசுச்சுல இவங்கிட்ட, அந்த புள்ள பேசுது இவங்கிட்ட போன்ல. அடிச்சால பார்த்தேன். அடிச்சு ஏன் அந்த புள்ள அப்படி திட்டுறாள அப்படின்றால. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. திட்டுறாங்கடா அவ உன்னைய கேக்குறாளா? அவ ஏன் இங்க பேசுறா? அதுக்கு எதுக்குடா பேசுறா? கேட்டால என்னத்த கேக்குறா? ஒருத்தன் கல்யாணம் பண்ணவன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியாண்டா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கல்யாணம் பண்ணிக்கிறியாண்டா? ஒய்ஃப் ஏன் அப்படி திட்டுது? ஃப்ரெண்டா கூட பேச ஒய்ஃப் திட்டுதுன்றது இல்ல. இங்க இருந்து போனா எதெடுத்து அடிப்பேன்னு தெரியாது. சரி ராகேஷ், நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஃப்ரெண்டா கூட பேச கூடாதா அப்படின்னு. ஃப்ரெண்டா இங்க பேசுறா. அதானே ஃப்ரெண்டா வேற எவன்கிட்டயாவது பேச சொல்லு அப்படின்றால. இந்த பிள்ளைய பேசி ஃப்ரெண்டா ஆகலைன்னா கேட்க மாட்டாள. ஒருத்தி புரண்டு வர வேணாம். உள்ள ஃப்ரெண்டு போதும். ஆமா. இல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா அந்த பிள்ளைவாட்டுக்கு வீட்டுக்கு அடிக்கடி வந்து போய் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ வெள்ளக்கமாத்த எடுத்துக்கிட்டு விருந்தா சாத்தி விட்டு போடுற போட்ல அவ வீடு எங்க இருக்கோ அங்க போகணும். விருந்தாடி வருவாளில. விருந்தாடியும் வேணாம் மருந்தாடியும் வேணாம். எவ்வளவு இங்க வரக்கூடாது. ஆம்பளை பையில வராங்கன்னா அதோட சரி. இந்த பிள்ளை எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசுறாளேன்றேன். இந்த பிள்ளைகிட்ட எதுக்கு பேசணும்? இந்த பிள்ளையும் பேசுறாளையா? நீ எதுக்குமா பேசுற? இந்த பிள்ளை எதுக்கு பேசு? நீ பேச கண்டு கேப்பேன். இப்ப நானே கேப்பேன். இல்ல தோர்த்து அடி வாங்கினானா என்கிட்ட? தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க கண்டு புடிச்சு தள்ளுனானா? யாரா இருந்தாலும் அந்த வேலை தான் செய்வாங்க. மண்டே ஆட்டிக்கிட்டு தெரியாத. அந்த பிள்ளைகிட்ட பேசுறீங்களா? போன் பண்ணி தரேன். நான் பேசுனதுக்கு நான் அசிங்கமா ஆயிராள அந்த பிள்ளை. திட்டி போறாள. நசமாவா? உண்மையா? அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேனா இல்லையாமா அசிங்கமா ஆஞ்சாலன்னு? திட்டிட்டாள. அவ எங்க இருக்கா? அத இடத்த மட்டும் காட்டு. நான் போய் கேட்டுறேன். இங்கதான் இருக்காள. எங்க? பக்கத்து ஊரு. ஊமச்சோளத்துலயா? ஊமச்சோளம் அந்த பிள்ளை. ஊமச்சோளத்துல எங்க இருக்கா? இருக்கால பக்கத்துல. இந்த பிள்ளைக்கு தெரியும் வீடியோல. ஏய் அன்னைக்கு கை காமிச்சேன். வேற சொல்லாதீங்க. அன்னைக்கு கை காமிச்சேன்ல. கைய காமிச்சானா? அது இங்கதான் இருக்கா. அடி வாங்கிரு. நீ சேர்ந்து அடி வாங்குவ. போனை போட்டு கொடுங்க, பேசிட்டு வீட்டுக்கு போவோம். பொண்ணோட கேட்க போவோம். போடல ஸ்பீக்கர் போடுவோம். பொண்ணை கூட போய் கேட்போம். ஆமா. ஹலோ. அங்க பேசுறியா? ஹலோ இருங்க. யாருக்கு? அந்த பிள்ளைக்கா? எதுக்குல தேவையில்ல வேலை பாக்குற? அதுதானே. ஹலோ ஹலோ சவுண்ட் இல்ல. ஹலோ பிரியா, நான் எங்க ஆச்சி பேசுறாங்க. பேசு. நீ அவன் கேக்குறாச்சி. நான் எதுக்கு பேசணும் அவங்க கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. பேசணும்டா அப்புறம் எதுக்கு பேசுற? அவங்கிட்ட மட்டும் தான் பேச. அவங்கிட்ட மட்டும் பேசணும்னு உனக்கு என்ன இருக்கு? ஹலோ ஹலோ சவுண்டா பேசு. என்ன நீ யாரு? நான் மாரியோட லவ்வரு. மாரியோட லவ்வரா? மாரி லவ்வர் மூஞ்சி என்கிட்ட காட்டு. எத்தனை வருது லவ்வர்னு வருவீங்க? என்ன ஒரு ஆளு ரெண்டாளா? இருக்கிற பூரா லவ்வரா இருந்தீங்கன்னா எவனை கட்டுவீங்க? உங்க பேரந்து கேளுங்க நான் யாருன்னு. என் பேரனை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கல்யாணம் பண்ணிட்டேல்ல, நீ எதுக்கு பேசுற? கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்க பேர் எதுக்கு என்கிட்ட பேசணும்? என் பேரன் பேசினானா நீ என்கிட்ட சொல்லு. இன்னமேலு அப்புறம் என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்களே, நான் என்ன பண்றது? லவ் பண்றதுக்கு ஏன் வந்த? ஏமாத்துவாங்க. நாட்டுல நிறைய பேர் இருக்கான் ஏமாத்த. அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? உங்க பேர் தான் வந்து பேசினாங்க.
அதெல்லாம் பேசாத. உன் பேர வரேன்னா நீ பொம்பளை பிள்ளை, நீ பேசக்கூடாது, போடான்றோம். அதை விடு. எப்பத்தா சாப்பிட்டாலையான்னு கேளு. எதுக்கு இவ்வளவு வேஷம் மலமட்ட போய் சாப்பிட்டான் சங்க அறுத்து விடுவேண்டா. என்ன பண்றது? ஓய் வேற எங்களை ஏமாத்திட்டாங்க சார், என்ன பண்றது? என் பேரன் பேசுனான்னா நான் பேசிக்கிறேன். நீ பொம்பளை பிள்ளை, 4 இடத்துல வருவாங்க கேட்பாங்க. ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப நான் என்ன பண்றது? நீ யாரை கேட்டு கல்யாணம் பண்ண வந்த? அவனுக்கு லவ் பண்ண அவனா சாமியாரா? வீட்டுல வல்லாறு இருக்கோம்ல, நீ வந்து கேட்டிருக்கணும். உங்களெல்லாம் தெரியுமா? முன்ன பின்ன யார கேட்கல சொல்லுங்க பாக்கலாம். அப்ப பொட்டச்சிதான் வந்து கேட்கணும், ஆம்பளை பையன் வரமாட்டேன். சரி இப்ப வாரேன் உங்க வீட்டுக்கு. வாங்க. வாரேன். எங்க ஏரியாவை சொல்லு, வாரேன். மாறிட்டே கேளுங்க. அவன்கிட்ட கேட்கல, உடனே தானே நான் பொண்ணு கேட்டு வாரேன். மாறிட்டு கேளுங்க. மாறுதானே என்கிட்ட பேசினாங்க. ஏய் அவனை நான் கேக்குறேன்னா கேட்கலைய, நீ தானே இப்ப சொன்ன. நான் உன்னைய கேக்குறேன், வா. போகும்போது பழங்கள்லாம் வாங்கிட்டு போ. சொல்லு. சொல்லுங்க. நீ உங்க வீடு எங்க இருக்கு சொல்லு, எல்லாமே வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு ஆளுகிட்ட வந்து நான் பொண்ணு கேட்கிறேன். காயத்ரி தெரியும் வீடு. காவித்தறி வீட்டுக்கிட்டயா தெரியும் இந்த பிள்ளை வீடு. சரி பொண்டாட்டி அவ இருக்கட்டும், அவளை வப்பாட்டியா வச்சுக்க, போய் கேக்குறேன். பொம்பளை பிள்ளை இல்லங்க பாட்டி, பேச மாட்டேன். இனிமேலு ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பேசுறது ஓ மேல தப்பு. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு எதுக்கு என்கிட்ட பேசணும் சொல்லுங்க? கல்யாணம் பண்ணிட்டியால? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுறாங்க, அதுக்கு என்ன பண்றது? கல்யாணம் முன்னாடி பேசினா யாருக்கு தெரியும்? நீ எதுக்காக ஊமையா இருந்துட்டு நீ லவ் பண்ண? தெரியும் அப்பயே. ஏய் அது எங்களோட இஷ்டம். நாங்க அவன் லவ் பண்றதுக்கெல்லாம் நாங்க அவன் முன்னாடியே நாங்க போய்கிட்டு தெரிய முடியாது. லவ் பண்ணுவாங்க. ஆமா கட்ட முடியும், எல்லாத்தையும் கட்ட முடியுமா? இருக்கிறவள பூரா கட்டிட்டு வர முடியுமா? என்ன சந்தையா நீங்க? சந்தையா? பேர எதுக்கு பேசணும் தான் நான் கேக்குறேன். சீ பேரன் பேசுறான்னு சொல்லாத. உன்னையத்தான் நான் பேசுறேன்ல. அவன் பேசுனா நீ பேசலாமா? பேசாத போடா அப்படின்னு. இனிமே பேசுனா எடுத்துக்கிட்டு சாத்தி விட சொல்லுங்க. இனிமேல உங்ககிட்ட வந்து எதனால பேசுனா எடுத்துக்கிட்டு சாத்து. இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா, என்ன பண்றது சொல்லுங்க? என்னது? இதுக்கு முன்னாடி அவங்க பேசுனாங்களே, அதுக்கு என்ன பண்றது? இதுக்கு மேல அவன் வந்து உன்கிட்ட பேசுனா சாத்து இல்ல. நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட பேசுனாங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அப்ப என்கிட்ட பேசுனீங்களா, என்ன பண்றது? அது உன்கிட்ட பேசுனது எங்களுக்கு தெரியாது, நீ வந்து எங்க கிட்ட சொல்ல. அந்த பொண்ணு தெரியும். அந்த பொண்ணு எங்க தெரியும். என்ன தெரியும்? ஏய் வாட்ச் வாங்கிட்டு வந்தேன்ல. இப்பதா ஒரு நாள் கூட உனக்கு இது வாங்கிட்டு வந்தேன் பாரு, வடையெல்லாம் இந்த பிள்ளை வாங்கி கொடுத்தாரு. அது எவட்டா வாங்கிட்டு வந்தேன்? ஏன்டா இங்க வடைக்கு ஏங்கி போய் உட்காந்துக்கா, அப்புறம் அக்குறமா பேசி போடுவேன். வாங்கிட்டு வந்தேன் பாரு ஒரு நாள், அந்த பிள்ளை வாங்கி கொடுத்தால. பேசாம அசிங்கமா பேச விடாத. ஹலோ. இனிமேல் பேசாதப்பா. என் பேரை நான் ஒடுக்கமா வச்சுக்கிறேன், நீயே பேசக்கூடாது. பேச வந்துட்ட வந்தியானா விளக்கமாறு அங்க கடந்தா பாரு, எடுத்துக்கிட்டு அடிச்சு விடு. அப்ப வந்து கேட்க வர மாட்டேன். வடை திங்க போல உனக்கு நல்லா இருக்கு. அவளை கட்டிக்க வேண்டியதானே? அதானே போய் கட்டிட்டு வந்த. இன்னொருத்தியா கட்டிட்டு வந்துட்டு ஒருத்திய போய் பேசுவியா? வடை உனக்கு வாங்கிட்டு வந்தா இல்லையா? டேய் போடா பறக்கிது நீ, எனக்கு வாயில அப்புறம் அக்குறமா வந்துடும். அன்னைக்கு திண்டுச்சுல ஒரு பொண்டாட்டிக்கு நீ இன்ன வரைக்கும் கஞ்சி காய்ச்சிருக்கியா? வேலைக்கு போயிருக்கியா? வேலைக்கு போயிருக்கியாடா? ஒரு பொண்டாட்டிய கட்டிட்டு வந்திய? நான் வேலைக்கு போயிருக்கேன். சாமியார் மாதிரி ஒவ்வொரு மடத்துக்கு போயிட்டு வர, அதுல இன்னொருத்தியா? ஹலோ. ஓ எனக்கு தெரியாது, எனக்கு மாறிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, என்னால அவனை மறக்க முடியாது. சரி வா கட்டி வைக்கிறேன் வா. நீங்க வந்து பொண்ணு கேளுங்க எங்க வீட்டுல வந்து. நான் வந்து பொண்ணு வீட்டுல கேட்கல, நீயே வா. அது எப்படி? அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை தேடி வந்து அந்த பொண்ணு வரட்டும். வந்துச்சு அதாத்தையும் தேடி வந்துச்சு. வந்திருக்கட்டும், வா நீ வா. பொண்ணுக்கு எல்லாரும் ஃபேமிலி தானே கல்யாணம் பண்ணீங்க, அதே மாதிரி. அதத்தான் சொல்றேன். நீ உன் வீட்டுல நான் கேட்க வேணாம், நீ தெரியாம தானே லவ் பண்ற, அது மாதிரி தெரியாமையே வா. அது ஒன்றும் பிரச்சனை, எங்க வீட்டுல நான் சொல்லிக்கிறேன், எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க அவன் கூட. கல்யாணம் பண்ணி வைக்கவா? சரி வா பண்ணி வைக்கிறேன். சொல்லுங்க. மாறி வந்து கூட்டிட்டு
மாறிங்கம்மா, எனக்கு வாயில அப்புறம் என்னதுதான் வருதுன்னு தெரியாது. மாறி பொம்பளையா? நீ தானே பொம்பளை, வா. என்ன எடக்கு மாதிரி பேசுறீங்களா? வருவாரு, நாங்க வரும்போது மட்டும் பொண்ணு தேடி வரணுமா? என்ன அப்புறம் எங்காரு போனை வச்சிரு, போனை வை. நீ உங்க வீட்டு ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு வா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்ட்டு வை போன. நீ எல்லாம் உதுத்தவ இருக்க. அது ஏன் அப்படி வைக்கிற? பேசுறாள், பேசுங்க. இல்ல இல்ல பேசுங்க. பேசு. அப்புறம் நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம், இந்த மாதிரி இந்த மாரிங்கிற பையனை ஏமாத்திட்டாங்க. பண்ண சொல்லுங்க. எங்க போற? போலீஸ் போலீஸ் போல்ட் ஸ்டேஷனுக்கு போ. அவன் பொண்டாட்டி வருவா, போல்ட் ஸ்டேஷனுக்கு போ. அவங்க பண்ணிட்டு இருந்தாலும் ஒண்ணும் பண்ண இல்ல முடியல. இல்ல நீ போ. நீ ஏன் போறேன்டல? அவன் 3 மாசம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, அவளும் ஸ்டேஷனுக்கு வருவா. உனக்கு மேல அவன் 2. ஏன்னா நீ போய் பாரு. அந்த பொண்ணுக்கு மேல நானும் இருக்குதான். போ. இந்த பொண்ணுக்கு எங்க அறிய போச்சு? இந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி கல்யாணம் பண்றது? அந்த ஏய், பொண்ணு கேட்டேன்னா நீ அவன் ஆம்பளை பையன் 1000 குட்டியாச்சவர் தாண்டுவான். உனக்குன்னா அறிவு வேணும். அவன் கட்டுவானாண்டு. இல்ல, அந்த பொண்ணுக்கு எங்க அறிய போச்சு? அந்த பொண்ணுக்கு எதுக்கு அறிவு போச்சு? உன்னை லவ் பண்றேன் எனக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு அது நாங்க கேட்டு கட்டி வச்சது. தெரியாததுக்கு பேசுனத கேக்குறேன். என்ன பயப்படுறா என்ற? ஹலோ, நீ எங்க இருந்து பேசுற? நான் உங்க ஊர்ல இருந்தா பேசுறேன். உங்க வீட்டுல இருந்தா? ஆமா. உங்க வீட்டுல யாரு இருக்காங்க? எங்க வீட்டுல எல்லாரும் தான் இருக்காங்க. அவங்க வீட்டு ஆளு இருந்தா ஒருத்தவங்கிட்ட கூட. எதுக்கு கொடுக்கணும்? நீங்க நேர்ல வந்து பேசுங்க, நான் எதுக்கு கொடுக்கணும்? என்ன நீ கொடுத்தா தானே கேட்டு நாங்க வர முடியும். நான் பொண்ணு நானே சொல்றேன், எதுக்கு எங்க வீட்டுல கேக்குறீங்க? நேர்ல வாங்க, நேர்ல வந்து பேசுங்க. நேர்ல வந்து பேசணுமா? சரி வை, வாரம். மாறிட்டு மாறி இல்ல, இந்த எந்திரிச்சு போயிட்டியா? எங்க போயிட்டாங்க? ஆமா, நான் கத்திக்கிருக்கேன்னு எந்திரிச்சு போயிட்டியா? நான் அவங்க நம்பர் கூப்பிட்டு பேசிக்கிறேன். அவங்க நம்பர் கூப்பிட்டு பேசிக்கிறேன். பேசு. அந்த பொண்ணுட்டு கொடுங்க. அந்த பொண்டாட்டி தான் இருக்கா, அவ போன்ல தான் நான் பேசிக்கிருக்கேன். குடு இந்த பிளேட்ட. என்ன சொல்றாங்க? ஆச்சு என்ன சொல்றாளன்னு கேக்குறான். ஏய், அடிச்சு விடு. எல்லா பிரச்சனையும் இந்த படம் ஆரம்பிச்சா. வாய பாருங்க. இல்ல, எல்லா பிரச்சனையும் இந்த படம் நடதாமா. இந்த படம் மெசேஜ் எதுக்கு அந்த பிள்ளை போய் பண்ணணும்? இவன் எதுக்கு ஆச்சு பேசணும்? ஏய், அவன் பேசினாலும் நீ மெசேஜ் கொடுக்க கூடாது. நீ எதுக்கு அவள்கிட்ட மெசேஜ் கொடுக்குற? இவன் பேச ஆச்சு. அப்ப அவன் பேசிட்டு அவன் வரட்டும், அது நீ ஏன்ட்ட சொல்லணும். ஆச்சு இப்படி செய்யறான் அப்படின்ட்டு நீ எதுக்கு மெசேஜ் கொடுக்குற? ஏய், கொண்டு வாடா. ஆமால, குடுக்க தானே அவ இவ்வளவு ராங்கா பேசிக்கிருக்கா. இல்ல, எப்ப நான் முன்னாடி பேசினேன், கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுட்டேன். இந்த பிள்ளை வந்து எடுத்து பேசுறாங்க. அப்புறமும் பேசினாச்சு. ஒரு நாள் அடிச்சாலே இனிமே அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் சொல்லலாச்சு. பேசினா அந்த மெசேஜ் கூட என்கிட்ட இருக்கு. ஸ்கிரீன்ஷாட். யார் அடிச்சது? அந்த பிள்ளை உன்னையவா? போன் அடிச்சால, ஏய் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே போன் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பிள்ளை அடுத்து நம்பர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் எடுத்து பேசுற அவதான் அடிச்சிருக்கான். சொன்னா கேட்க மாட்டேன். சரி சரி, விளாட்டா திரிகிற நீயே. ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையெல்லாம் மோசமானது. இப்போ ஓடுற நேரம் இதெல்லாம் மோசமா ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம செய்யாத மாதிரி. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை இங்க வச்சிருக்க மாட்டேன், ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு நிமாண்ட்ல போடுங்கன்றேன். 2 வார்த்தையும் போட்டுருங்கன்றேன். இல்லைன்னா நீங்களே எங்களுக்கு இந்த பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணம் பண்ணா நானே சொல்லிடுவேன், பொண்டாட்டி கட்டிட்டியா நாங்க பாத்துக்கிறோம். பொண்டாட்டிக்கா கல்யாணம் பண்ணிட்டு வருவாராம் மேஜர். அப்ப இந்த பொண்டாட்டி என்னது? என்ன பதிலு? ஒரு கல்யாணம் பண்ணணுமா? அது அங்க உங்க மாமன் கிட்ட சொல்லு. ஒரு கல்யாணம் 9 கல்யாணம் பண்ணுவோம். இல்ல இல்ல, உள்ள இருக்கிற மாமன் கிட்ட சொல்லு. அது மாதிரி பொம்பளை ஒரு 9 கல்யாணம் பண்ணுவோம். என்ன ஆகும் குடும்பம்? இதென்னமா எதைய எடுக்க வந்துட்டு இவன் எவட்டைய பேச சொல்லிக்கிருக்கான்? எடுக்க வந்தாங்க, அவளத்தையும் திட்டுறதுக்கு வந்தது. இப்ப கட் பண்ணிக்க ப்ரோ. அப்படியே என்னடா நான் உதுத்தவளா இருக்கா? இவளை கட்டிக்கிட்டு நீ போய் எங்கடா இருக்க போற? நாங்க இவளை பாத்துக்குருவோம். அவன் நல்ல பிள்ளைதான். நல்ல பிள்ளையா?
பாவம். இல்ல இவனை அடிக்க போறேன் இப்ப. அடிங்க. பாத்துக்கிட்டே இரு, அந்த அருக்கு தப்பா கம்பு. நல்ல பிளான் தே, நல்ல பிளான் இல்ல. இவ போய் பார்த்தாளா அவளை? நல்ல பிள்ளையாரு தெரியும், போட்டா பாத்திருக்காளு. போட்டாலாம் பாத்திருக்காளு. போட்டாலும் 1000 அவசாரி இருப்பா. ஆமா, சேர்ந்தெடுத்த போட்டாலும் பாத்திருக்காளு. சேர்ந்தெடுத்து போட்டாலும் அவன்கிட்ட காட்டுனானா? நீ அதை பாத்துக்கிட்டு மண்டைய ஆட்டினியா? உன்னைய சப்புன்னு அடிக்க போறேன் பாருப்ப. நான் அதுக்கு திட்டினேன்ல அந்த பிள்ளைய. திட்டக்கூடாது, நீ பெரியவங்க நாங்க இருக்கோம்ல. சொல்லணும்ல. அந்த பிள்ளை என்னையவே அசிங்கமா பேசுறாள். உன்னை அசிங்கமா பேசினானா அவ என்னட்ட அசிங்கமா பேசட்டும். அப்ப நல்லா இருக்கும்ல. அப்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? படத்துல விவேக் இப்போ விவேக் போன போட்டு சாகடிப்பாங்க வாரு. அது மாதிரி ஒரு ஆள்கிட்டயா நம்பரை கொடுத்து சாகடிக்கணும் அவளை. நம்பர் சிம் கார்டு மாத்த பேசுவாங்க வாரு. மாத்தி பேசி சாகடிக்கணும். வீட்டுக்குள்ள இருந்து சாகடி. கொடைக்கானல் போயிட்டு சேவு அதுன்னு வாங்கிட்டு வந்தேன் பாரு, நான் இருக்கா? அது அவதான் வாங்கி கொடுத்தாளா? கொடைக்கானலுக்கு அவளை கூட்டு போனியா? 150 ரூபாய் திங்க 200 ரூபாய் அவ்வளவு வாங்கிட்டு பையன் 800 ரூபாய்க்குமா பேக்கு நிறைய பைய. என்னைக்குமா இவ்வளவு வாங்கிட்டு வந்தேன்? வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்ல. கொடைக்கானல் போயிட்டு வரும்போது பெரிய பேக்குள்ள வச்சு கொண்டு வந்தேன்ல. ஏமா இவன் வாங்காம அவளை வாங்கி கொடுக்க சொன்னானா? எடுக்கிறதான வேலை இல்ல, பக்கோடா வாங்கிட்டு வரான்னுச்சு. அடச்சி, பக்கோடா உன்னைய கட்டா நீ ஊருச்சிருக்கிட்ட வாங்கிட்டு வந்தியா? எப்படியும் அவனுக்கு வாங்கிட்டு வந்தனா இல்லையா? அந்த பிள்ளைய வாங்கி கொடுத்தால மாதிரி என்னட்ட விளையாட்டுக்கு கூட பேசாத, எனக்கு கோவம் வரும். ஒரு பொம்பளை பிள்ளையில வந்து அவண்டமா எதையும் பேசக்கூடாது. லவ் பண்ணுனே கட்டு. அவங்க வீட்டுல ஆளுகளை போய் கேட்டு கட்டியிருக்கணும். நீங்க ஒருத்தி வந்தாலே விரட்டி விட்டேன் பாத்தியா? அந்த மாதிரி நாங்க பண்ணியிருப்போம். வேற எப்படி போறேன் அந்த சந்தோஷம் அங்கவாரு. ஒரு பிள்ளை கூட மேல பொய்ய பாருங்க, பாலத்துல பிள்ளையோட போறான். பிள்ளையோட டெய்லி தான் போறாங்க. இன்னைக்கு தானே ஓவியமா போறாங்க. நான் போக கூடாதாங்க? நான் போக கூடாதா? எடுத்துருவாளே கையில. நீ அந்த பிள்ளைய கூட்டு போ. அந்த பிள்ளைய கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போ. அங்க எத்தனை பேர் மாமிங்க நிப்பாங்கன்னு பாரு. எங்க? பாலத்து மேல மரச்சாயினா விட்டு ஏத்திட்டு போயிரு.